இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய 18 மாதங்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது. ஏன்னா ராகுகேது பயிற்சியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி 2025 ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். என்னடா கேது மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்போது 2024 படாத பாடுபட்டேன், 2025 தொடக்கம் அப்படிங்கிறதே அதுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ தான் இந்த கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுமோ, நம்ம நல்லா இருக்க போகிறோமோ தெரியலை, வெறுமனே நானும் பெருமைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் கொடுக்கல, குரு போயிட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார். இந்த 2 கிரகங்களுமே பெருசாக எதுவுமே கொடுக்கலை. இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். ராகு 6ல் இருந்தால் கடன் அடையின்னு சொன்னாங்க, ஆனால் கடன் வந்தது தான் எனக்கு மிச்சம், பெருசாக ஒன்றும் வாங்கலை, இருக்கிறதே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 டாப் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் துலாம் ராசியை சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்டப்போ சந்தோஷமாக தான் இருந்தது, ஒன்றும் நடக்கலையே ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அடுத்தடுத்து தான் இப்போ நடக்க போகுது. இப்போது இந்த மார்ச் 29 சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்துடும். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி வந்துடுவார். அப்படிங்கும்போது பகையை வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக, கடனை அடைக்கக்கூடிய ஒரு நபர்களாக, கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. மார்ச் 29 கடக்கணும். சரிங்களா? மார்ச் 29 கடந்தாச்சு. இப்போது மே மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது குரு பயிற்சி அப்படிங்கிறது நடந்துச்சு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு போனார். 8லேருந்து 9 அஷ்டமத்தில் இருந்த குரு காசு பணம் கொடுக்கல. இப்போது ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்டி வாழ போகிறீங்க. இப்போ நம்ம ராகு கேது பயிற்சிக்கு வருவோம். இப்போது ராகு 6ஆவது வீட்டிலேருந்து 5ஆவது வீட்டுக்கு வராரு. அப்போ இவர் ரிவர்ஸில் தான் வருவார் இல்லைங்களா? அப்போ கேது பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீட்டில் இருந்துட்டு இப்போது அவரும் ராகு வீட்டுக்கு போகிறாரு. அப்போது இந்த ராகு கேதுக்கள் ஏற்கனவே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேது விரயத்தில் இருந்துட்டு காசு பணம் விரயம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு. ஒரு பற்றற்ற சூழ்நிலை அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு. 10 ரூபா இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு, நானே பிச்சை எடுக்கிறேன், நான் எங்கே செலவு பண்ணுறது, விரயத்தை அவர் கொடுத்தாலும் விரயம் பண்ண என்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கி கூட செலவு பண்ண முடியலை, ஏன்னா கடன் கொடுக்கக்கூட ஆள் இல்லை, என்னை சுற்றி உள்ளவன் என்னை விட பெரிய பிச்சைக்காரனாக இருக்கான், நான் ஒரு 10 ரூபாய்க்கு போய் நின்னேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட 20 ரூபா இருந்தால் குறா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அந்த மாதிரி ஆளுங்க தான் பழக்க வழக்கம். அதே மாதிரி வீட்டில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையுமே அடகு வச்சாச்சு. ஒன்றும் இப்போ கையில் காசு இல்லை, வெத்து ஆளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், வெள்ளை சட்டை தான் போட்டுக்கின ஒழிய உள்ளே ஒரு 10 ரூபா கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது நிறைய பேர் பயமுறுத்திருந்திருப்பாங்க, ராகு வந்துட்டு 6ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா
5ஆம் பாவத்தில் ராகு உட்காரும்போது ஆண் பிள்ளை இருக்காது, ஆண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், குழந்தை பாக்கியம் இருக்காது, இப்படி பல விஷயங்களை பயமுறுத்தி விட்டுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிறவங்க எல்லாமே சரிங்க, அப்படி தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். சரிங்களா? இப்போது ராகு வந்துட்டு 6ல் இருந்து 5க்கு வராரு அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்துல ராகு வராரு அப்படிங்கும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா பிள்ளைகள் வந்துட்டு நம்ம சொல் பேச்சை கேட்காது, எதிர்த்து பேசும், உன் வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படிங்கும், நீ இன்னும் அந்த காலகட்டத்திலே இருக்க அப்படி சொல்லும். சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு வரும். இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து இரவு நேரத்தில் வெளியில் எங்கேயும் தங்கக்கூடாது. அதோட ஒரு டூர் போகிறேன், காடு கரைக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் விஷப்பூச்சிகளால் ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது. பெரியதொரு ஆபத்துலாம் இல்லை, சின்ன சின்ன ஆபத்து. ஒரு தேள் கடிச்சிருச்சு, இல்லை பூராங்க கடிச்சிருச்சு, இல்லை வைத்திய செலவு அப்படிங்கிறது பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். மற்றபடி பூர்வீக சொத்து தொடர்பாக வில்லங்கங்கள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே 4 அங்காளி பங்காளி சொந்தக்காரன் ஊரில் பெரிய மனுஷனை வச்சு பேசி தீர்த்துக்கோங்க. சரிங்களா? சும்மா இந்த சொத்துக்காக அரடிக்கும் காலடிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போயிட்டு நிற்கக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்து இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல முறையாக பேசி வச்சுக்கோங்க. இல்லை விற்று தொலைச்சிட்டு வேறு எங்கேயாவது தனியாக கூட வாங்கிக்கிறேன், பக்கத்தில் ஒரு பங்காளி வச்சுக்கிட்டு இம்சை தாங்க முடியலை அப்படிங்கிறவங்க அதற்கான ஒரு வேலைகளை கூட நீங்கள் செஞ்சிடலாம். என்ன கேட்டால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கூடுமான வரைக்கும் பூர்வீகத்தில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அண்ணன் தம்பி 4 பேர் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தில் முடிச்சிக்க வேண்டியது இல்லை. ஏதோ ரைட்டு பார்த்தோமா என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியே இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் பங்காளிகள் வகையில் வச்சிக்க கூடாது. கொடுத்துருந்தா வாங்கிக்கோங்க, வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களாகவே தூக்கி கொடுத்துருங்க. சரி, இந்த நல்லது எதுவுமே இல்லையா ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நல்லது அப்படிங்கிறது இருக்குது. விற்க முடியாமல் இருந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இப்போ விற்பனையாகும். அதோட பாகம் பிரிக்கப்படாமல் இருந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இப்போது பாகம் பிரிக்கப்படும். பூர்வீக சொத்து கூறு போட்டு விற்றுட்டு உங்களுக்கு உண்டான தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பரம்பரை தொழில் அப்படிங்கிறது கைக்கு வரும். அப்பா ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் யார்கிட்ட ஒப்படைக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு அது வந்து சேரும். அதே மாதிரி தந்தை வகையில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது வரும். அப்பா ஒரு சொத்தை பிரித்து கொடுக்கலாம், இல்லை 10 ரூபா காசு பணம் வச்சுருந்து பிரித்து கொடுக்கலாம், இல்லை ஒரு நகை நட்டு வச்சுருந்து பிரித்து கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேது ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. லாபஸ்தானத்துக்கு ஞானகாரகன் கேது பகவான் அப்படிங்கிறவர் போகிறாரு. கேது வந்துட்டு ஒரு பற்றற்றவர், எதுலேயுமே பெருசாக ஆசைப்படாதவர். அவர் போயிட்டு லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு பெரியதொரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டுருக்குடா, இப்படியே போனால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், காசு பணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதே காலகட்டத்தில் சனி 6ஆம் இடத்துல இருக்கார். ருண ரோக சத்துருஸ்தானம், கடன் பகை எதிரிகள் இவங்க எல்லாத்தையுமே தலை சொலிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் உங்ககிட்ட மோதுறவன் தானாக அழிஞ்சு போயிடுவான். நீங்கள் எதுவுமே அழிக்க வேண்டியதில்லை. அடகுல இருந்த நகை எல்லாமே மீட்டுக்கிட்டு வந்துடலாம். ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, சக ஊழியர்கள் இருப்பாங்க. நம்மக்கிட்ட அண்ணன் மாமா மச்சான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அவன் நல்ல பேர் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இனிமேல் காணா போயிடுவாங்க. உங்களுக்கு நேர்மையானவர்கள் மட்டுமே பழக்கத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வேலையிடத்துக்கு மாற்றப்படலாம். குருவும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9ல் குரு ஓடிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையை நோக்கி உழைச்சா காசு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்லையே படுத்து தூங்கினா வருமா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, வரவே வராது. எந்த கிரகம் உச்சத்தில் இருந்தாலும் மிச்சம் 10 ரூபா அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அப்போது உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா கடவுள் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். கேது லாப வீடு, குரு பாக்கியஸ்தானம், சனி பகவான் அற்புதமான ஒரு இடம் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்.
எதிராளிகள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. நீங்கள் தான் விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகிறீங்க அப்படிங்கிறத சனி பகவான் காட்டுவார். மற்ற தொல்லைகள் எதுவுமே இருக்காது. இதே ஒரு காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி மேலேயே விழுகுது. அதாவது குரு வந்துட்டு உங்களுடைய ராசியை பார்ப்பாரு, தனுசு ராசியை பார்ப்பாரு, கும்பம் ராசியை பார்ப்பாரு. அப்போது ராகு மேலேயும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது இந்த பூர்வ புண்ணிய ராகு பிள்ளைகளால் பெருமையும் சேர்ப்பார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். பிள்ளைகள் வந்துட்டு பெரியதொரு அளவில் படித்து நல்லதொரு உத்தியோகத்துக்கு போவாங்க. பிள்ளைகள் வந்துட்டு நம்ம பேரை சொல்லி அடையாளப்படுத்தின காலம் அப்படிங்கிறது போய் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி நம்மளை அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு அதி உன்னதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். மற்றபடி பிள்ளைகள் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ராகு வந்துட்டு 5வது வீட்டுக்குள்ளே இருக்கார் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் புறந்தள்ளிடுங்க. ஏன்னா ராகு வந்துட்டு குரு பார்வை பெற்று புனிதம் அடைஞ்சிடுறார். அப்படிங்கிறதுனால ஒரு பெரியதொரு கண்டம் அப்படிங்கிறது வந்தாலும் அது பாட்டுக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, உங்களுக்கு ஒரு கண்டம் வந்துச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதும் சரி பண்ணும். ஒரு சனியும் அற்புதமான இடம். மிகச்சிறந்ததொரு கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வருது. ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.